நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட இன்று முதல் விருப்ப மனு விநியோகம். கழக நிர்வாகிகள் மார்ச் 1ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம். விடிய அரசின் வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வேளாண் பட்ஜெட்டில் கிராமங்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. திமுக அரசு செயல்படாத அரசாக உள்ளதற்கு இதுவே சிறந்த உதாரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். காவிரி குண்டாறு திட்டம் குறித்து பட்ஜெட்டில் எந்த தகவலும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மேகதாது அணை விவகாரத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் விமர்சனம். குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். தென் மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை சீர் செய்து தர வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். கரும்பு அரவை ஆலைகளை உரிய காலத்தில் இயக்க தவறியதால் தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்புகள் செல்கின்றன. கூட்டுறவு சங்க சர்க்கரை ஆலைகளை முழுமையாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். விடியா திமுக அரசின் பட்ஜெட் காணல் நீர் பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். விடியா ஆட்சியில் ஆண்டுதோறும் வருவாய் பற்றாக்குறை உயர்ந்து கொண்டே செல்வதாக குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்புகளை செயல்படுத்தாமல் அதே அறிவிப்புகளை 2024 பட்ஜெட்டிலும் அறிவித்து அதிர்ச்சி அளித்த நாடக மாடல் ஆட்சி. பழைய பட்ஜெட் அறிவிப்புகளையே காப்பி பேஸ்ட் செய்வதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. தெரு நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்ய பட்ஜெட்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கிய 10 கோடி ரூபாய் என்ன ஆச்சு என மக்கள் கேள்வி. சட்டப்பேரவையில் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வாயில் சிக்கி சின்னாபனமாகிய தமிழ் இலக்கிய பாடல்கள். வேளாண் பட்ஜெட்டின் போது கம்பராமாயணம், குறுந்தொகை, புறநானூறு, விருந்தோம்பல் பாடல்களை குதறி தள்ளிய அவலம். கழனி மா அத்து விளைத்தகு தீம்பழம். கழனி மா அத்து விளைத்தகு தீம்பழம் பழன வாழை. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. கது ஊர் மூரான் என வயல் அருகில் உள்ள மாமரத்திலிருந்து பழுத்து தானாக விழுகின்ற இனிய பழங்களை என்ன ரொம்ப ஜாமாகுது. விடியா அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் தமிழ் பேச்சாற்றலால் அதிர்ந்து போன சட்டப்பேரவை. தமிழையே சரிவர உச்சரிக்க தெரியாதவர்கள் தமிழ் நூல்களை உலக அரங்கிற்கு எப்படி கொண்டு செல்வார்கள் என மக்கள் கேள்வி. அடுமகள் முகந்த அளவா வெண்ணெல் தொடிமண் உலக்கை பருவூர் குற்று மர்க்கா சொல்லு. பருவூர் குற்று மர்க்கா சொல்லு. பருவூர் குற்று அரிசி. தமிழகத்தில் மணல், இரும்பு கம்பிகள், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை 20% உயர்வு. ஏற்கனவே பத்திரப்பதிவு கட்டணம் 30% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது கட்டுமான பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளதால் வீடு கட்ட திட்டமிட்டவர்களின் கனவில் மண்ணை அள்ளி போட்ட விடியா திமுக அரசு. டெல்லியில் இருந்து நாளை மறுநாள் தமிழகம் வருகிறது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் குழு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி மார்ச் மாதம் 2வது வாரத்தில் அறிவிக்க வாய்ப்பு. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. அண்ணா தொழிற்சங்க பேரவை உள்ளிட்ட 27 தொழிற்சங்கங்கள் பங்கேற்கின்றன. நாகர்கோவில் அடுத்த பார்வதிபுரம் மேம்பாலம் அருகே தண்டவாளத்தில் பாறாங்கற்கள் மற்றும் இறந்த மாட்டுத் தலையை வைத்த மர்ம நபர்கள். பாறாங்கற்கள் மீது ரயில் மோதிய நிலையில் நல்வாய்ப்பாக பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஈரோடு கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மகனுக்கு கஞ்சா கொடுக்க முயன்ற தாய், தந்தை கைது. கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை.
சென்னை திருமலை நகரில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சித்த இருவருக்கு போலீசார் வலைவீச்சு. மும்பையில் உள்ள வங்கி தலைமை அலுவலகத்தில் இருந்து புகார் வந்ததை அடுத்து போலீசார் நடவடிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழப்பு. விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் பறிபோன உயிர். தஞ்சாவூரில் டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்கப்பட்டதை தட்டி கேட்ட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மீது தாக்குதல். விடியா திமுக ஆட்சியில் கேள்விக்குறியாகும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பாதுகாப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு செல்ல விடாமல் தடுத்த ஏவல்துறையை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம். தேனி அரசு மருத்துவமனையில் கருச்சிதைவால் அவதியுற்ற பழங்குடியின பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் அலைக்கழிப்பு. சமூக நீதி சமத்துவம் பேசும் விடியா திமுக ஆட்சியில் அரங்கேறும் அவலங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பழைய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்திற்காக பல மணி நேரமாக காத்து கிடக்கும் பள்ளி மாணவர்கள். இலவச பயணம் என தம்பட்டம் அடிக்கும் விடியா திமுக அரசு போதிய அரசு பேருந்துகளை இயக்க பெற்றோர் வலியுறுத்தல். தேனி மாவட்டம் போடி அருகே அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். விடியா திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் தரமற்ற உணவுகள் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே இரட்டிப்பு பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி 5.5 கோடி ரூபாய் மோசடி. பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தலைமறைவாக இருந்த நபர் கைது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே இடிந்து விழும் அபாய நிலையில் செயல்பட்டு வரும் துணை சுகாதார நிலையம். புதிய கட்டிடம் கட்ட வலியுறுத்தி பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத அதிகாரிகள். கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் பகுதியில் தனியார் வங்கியின் ஏடிஎம் உடைத்து பணம் திருட முயற்சி. சைரன் சத்தம் ஒலித்ததால் பாதியிலேயே விட்டுச் சென்ற கொள்ளையன் கைது. தருமபுரியில் இருசக்கர வாகனத்தை முந்தி சென்ற சம்பவத்தில் இளைஞருக்கு கத்திக்குத்து. விடியா ஆட்சியில் அதிகரித்து வரும் சமூக விரோத செயல்களை ஏவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு. கோவையில் இருட்டில் மறைந்து நின்று இருசக்கர வாகனங்களை பிடிக்கும் காவல்துறையினரின் செயலால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. போலீசாருக்கு பயந்து சாலையின் நடுவே பைக்கை நிறுத்திய போது 4 சக்கர வாகனம் மோதி விபத்து. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் லில்லியம் மலர்கள். சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசிப்பு. திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தெப்ப உற்சவம். சுவாமி மற்றும் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருளினார். சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தேர்தலில் ஜனநாயகம் நசுக்கப்படுவதை தடுக்க உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளதாக தலைமை நீதிபதி கருத்து. காசா போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேல்ஸ் இளவரசர் வில்லியம் வலியுறுத்தல். மனிதகுலம் எதிர்கொள்ளும் இழப்புகளை கண்டு பெரிதும் வருந்துவதாக பதிவு. முதல் T20 போட்டியில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அணிகள் இன்று மோதல். T20 உலகக்கோப்பைக்கு முன்னோட்டமாக பார்க்கப்படுவதால் தொடரை வெல்ல இரு அணிகளும் தீவிரம். நடப்பு ஆண்டுக்கான IPL தொடர் இந்தியாவில் நடைபெறும். IPL சேர்மன் அருண் துமல் தகவல்.